உங்களுக்கு நான் கதைக்கிறது கேக்குது தானே? கதைக்கிறது கேக்குதா? கதைக்கிறது கேக்குதா? கதைக்கிற கேக்குது. ஓகே. உங்களுக்கு 8 மணிக்கு தானே கிளாஸ் இருக்கு மத்தது? ஓ 8 மணிக்கு தான் இருக்கு. ஓகே. நான் ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஓ விளங்குது. ஓகே. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்த கெட் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து பாத்துருந்தீங்களா விளங்கும்? கொஞ்சம் 20 கொஸ்டின் உங்களுக்கு எம்சிக்யூ கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் கேட்டு வந்துருச்சு. பாத்தீங்களாப்பா பேப்பர்? பாத்தீங்களா? ஓகே. இப்ப இப்ப ஒரு எம்சிக்யூ பேப்பர்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பாப்போம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். இது வந்து 2017 பேப்பர். நான் உங்களுக்கு அந்த குரூப்ல கேட்டு அனுப்பியிருந்தேன். அந்த பேப்பர் இருக்கல்ல. சோ அதனால ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு தான் வச்சிருக்கிறேன். விளங்குது தானே உங்களுக்கு? விளங்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் ஜூம் பண்ணவா? ஜூம் பண்ணவா சொல்றீங்க? ஓ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இப்ப ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இதுல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? The primary objective of accounting is to. உங்களுக்கு 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. Record all the transaction in the book of the accounts. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. செகண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Record categories and summarize the final transaction. தேர்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Provide with information to users for decision making. fourth உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Provide with this details analysis of the cost to manager. சொல்லுங்க பாப்போம் இந்த நாலுல என்ன ஆன்சர் வரும்? ஒரு கணக்கீட்டுண்ட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னது? செகண்ட் ஒன் ஆன்சர் வருமா? ரெக்கார்ட் கேட்டகரிஸ் அண்ட் சம்மரைசஸ் ஃபைனல் டிரான்சாக்ஷன் சொல்றது பிரைமரி ஆப்ஜெக்டிவ் இல்ல. இதுக்கான ஆன்சர் record all transaction in the books of accounts. இல்ல அது வந்து ஒரு செய்முறை தானே. ஆப்ஜெக்டிவ் நான் கேட்டிருக்கேன். அக்கவுண்டிங்ல நோக்கம் என்ன? மூணாவது provide information to users for decision making. ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த கம்பெனில நான் இருந்தா நான் நஷ்டத்தை சந்திப்பேனா, இல்லாட்டி இந்த கம்பெனி என்னால கொண்டு போக முடியுமா அப்படின்ற பினான்சியல் ரீதியான தீர்மானம் ஒண்ணு எடுக்கிறதுக்கு தான் அக்கவுண்டிங் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ். விளங்கிச்சா? இதெல்லாம் வேலை. ரெக்கார்ட் ஆல் தி டிரான்சாக்ஷன் இன் தி புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அது அக்கவுண்ட்ஸ்ல பொதுவா செய்யற வேலை. ரெக்கார்ட் கேட்டகரிஸ் அண்ட் சம்மரைஸ் ஃபார் தி ஃபைனல் டிரான்சாக்ஷன். அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா ப்ரொவைட் வித் தி டீடைல்ஸ் அனலைஸ் ஆஃப் தி காஸ்ட் டு மேனேஜர். இதெல்லாம் ஒரு வேலை தானே. அக்கவுண்டிங்ல பொதுவா நடக்கிற வேலைகளை தான் அவங்க சொல்றாங்க. இங்க உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் ஒரு கணக்கீட்டுன்ற நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப ஒரு क्वेश्चन எடுத்தோனே அது ஃபர்ஸ்டாவே பாருங்க. இதுல பாருங்க இதெல்லாம் ஒரு லிங்க் இருக்கு தானே. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஒன்னுக்கு இந்த ஃபோர்த் ஒன்னுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அந்த மாதிரி வெச்சு ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு பாருங்க. ஓகேயா? செகண்ட் பாருங்க. செலக்ட் தி கரெக்ட் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது நான் போன கிளாஸ் மூணாவது ஆன்சர். என்ன ஆன்சர் வரும்? மூணாவது கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு asset. ஓகே. அது இல்லாம உங்களுக்கு இப்படி ஆன்சர் வரலாம். இப்படியும் கேட்டு வரலாம். இப்ப இதுல அந்த ஆன்சர் கொடுக்காம 1 மினிட்
ஓகே, அந்த ஆன்சர் கொடுக்காம சொல்லுவோமே கணக்கீட்டை வந்து இப்படி எழுதலாம். சி சமன் ஏ, அதாவது மூலதனம் சமன் சொத்து சொல்லலாம். சரியா? கணக்கீட்டு சமன்பாட்டின் வகைகள் நான் உங்களுக்கு சொல்றேன். மூலதனம் சமன் சொத்து, அதாவது கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸ். ரெண்டாவது நாங்க சமன்பாடு சொல்லலாம் மூலதனம் சக பொறுப்பு சக சொத்து சமன் சொத்து. அதுதான் இந்த மூணாவது கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்ஸ். அடுத்ததை நம்ம கேபிட்டல் பிளஸ் இன்கம் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் பிளஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஒரு கணக்கீட்டு சமன்பாடு வந்து இப்ப முதலாவது கணக்கீடு சமன்பாடை வந்து இப்ப பொதுவா உங்களுக்கு கணக்கீடு சமன்பாடு வந்து கீழே உங்களுக்கு சமன்பாடு கொடுத்தில்லாட்டி நீங்க எழுதுற சமன்பாடு எதுவா இருக்கும்? கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்ஸா இருக்கும். இன்கேஸ் இப்ப நீங்க ஏ லெவல் காமர்ஸ் செய்துட்டு வந்த உங்களுக்கு தெரியும் கீழே சமன்பாடு கொடுப்பாங்க. அப்ப அந்த சமன்பாடு வகைகளை தான் நான் சொல்றேன். வேணா ஒரு நோட்டா நீங்க போட்டு எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஒரு கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொன்னா கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸும் சொல்லலாம். எழுதி கொள்ளுங்க. அந்த சமன்பாட எந்த டிஃபரன்ஸ் வேஸ்ல சொல்லலாம்ன்றது. ரெண்டாவது கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் சொல்லலாம். மூணாவது கேபிட்டல் பிளஸ் இன்கம் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் பிளஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். Someone share that paper. Wait. ரைட். ஒருத்தவங்க அந்த பேப்பரை போட்டிருக்காங்க. 1 minute. உங்களோட குரூப்ல பாருங்க, ஒருத்தவங்க அந்த பேப்பர் போட்டிருக்காங்க. நான் காலையில இருந்து கேட்டேன் தானே. 1 minute இருங்க. குரூப்ல பாருங்க, அந்த பேப்பர் வந்திருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணல நீ. வெயிட் 1 minute வரேன். பாருங்க, உங்களுக்கு ஷேர் பண்ற விளங்குதான்னு பாருங்க. ஓகே, இப்ப விளங்குதா பேப்பர்? பேப்பர் விளங்குது தானே? ஆமாம். ஓகே, நீங்க இந்த சமன்பாட இந்த வடிவங்களையும் எழுதி கொள்ளலாம். அதாவது இந்த வடிவங்கள்லயும் சமன்பாடு இருக்கு. இது இதுல வகைகள் சி ஈக்குவல் டு ஏ, அதாவது கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸ். ஓகேயா? ரெண்டாவது கேபிட்டல் ஈக்குவல் டு பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்ஸ். அதுதான் இங்க கொடுத்திருக்க சமன்பாடு. உங்களுக்கு இங்க இருக்கு கேபிட்டல் ஈக்குவல் டு லைபிலிட்டி கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்ஸ். சரியா? மூணாவது சமன்பாடு எப்படி எழுதலாம்?
அதாவது உங்களுக்கு இப்ப ஏ லெவல்லன்னா கீழே கொடுப்பாங்க. இப்ப இதுல பொதுவா உங்களுக்கு கொடுத்தில்லாட்டி இந்த சமன்பாட்டுக்கு எழுதலாட்டி செய்யுங்கன்னு சொன்னா அந்த சமன்பாடுக்குள்ள செய்யுங்க. உங்களுக்கு அந்த சமன்பாடு கொடுத்தில்லாட்டி இந்த சமன்பாடுக்குள்ள தான் செய்யணும். பொதுவா நம்ம சொல்ற சமன்பாடு இதுதான். ஓகே. மூணாவது அந்த சமன்பாடு எழுதலாம் வந்து டி கேபிட்டல் ஈக்குவல் டு பிளஸ் இன்கம் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு asset plus expenses. ஓகே. நாலாவதா சொல்லலாம், ஃபோர்த் ஒன்னா சொல்லலாம் கேபிட்டல் பிளஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் plus liability equal to assets. நான் முதல்ல இங்க assets plus expenses காட்டியிருந்தேன். இப்ப அந்த வருமானத்திலேயே செலவினத்தை கழிச்சும் காட்டலாம். ஓகேயா? இந்த மாதிரி சமன்பாடுகள் எழுதலாம்ன்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு மேலதிக நாலேஜுக்காக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகேயா? இப்ப மூணாவது கேள்வி பாருங்க. Mr. Fair, the owner to the Fair Traders owners the cost 2.5 million, but it has market value for 3 million. During the preparation, the final statement for the business, the value of the property was not shown in the financial statement. What is the principle that was followed during the preparations of the final statement for the business? உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவர் வந்து ஒரு ட்ரேடர்ஸுக்கான ஓனர். அவர் என்ன செய்திருக்காரு, 2.5 மில்லியன் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுல மார்க்கெட் வேல்யூ வந்து 3 மில்லியனா, அவர் கணக்கு செய்யற நேரம் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இரண்டு ஸ்டேட்மெண்ட் செய்யற நேரம் அவர் என்ன செய்துட்டாரா, அதை கணக்குல காட்ட மறந்துட்டாராம். அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப கேள்வி உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் தட் வாஸ் ஃபாலோட் டியூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த பிசினஸ். அப்ப உங்களுக்கு கேள்வி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கேள்வி என்ன கேக்குறாங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் அதாவது ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் செய்யறத பத்தின பிரின்சிபல் கான்செப்ட் என்ன கான்செப்டா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கான்செப்டா இருக்கும், இதனால என்ன கான்செப்ட்? Fourth one, the concept of business entity. அப்படின்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா, அழகு சார் என்ன கருன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. அழகு சார் எண்ணக்கருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான தமிழ் பேர் வந்து அழகு சார் எண்ணக்கரு. அழகு சார் எண்ணக்கருன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா? அந்த எண்ணக்கருல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, ஒன்று நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறுன்னு சொல்லும். ரெண்டாவது இரட்டை பதிவு முறைமையை பூரணமாக பிரயோகிக்க வேண்டும்ன்றத சொல்லும். அடுத்தது இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி இந்த கான்செப்ட் ஆஃப் பிசினஸ் என்டிட்டி சொல்லும். ஓகேயா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது, the concept for the business entity. ஓகே, அடுத்தது பாருங்க. Select from the following statement one that represents the correct overall impact on the accounting elements due to the cash received from the trade debtors. சொல்லுங்க பாப்பா, இதுல என்ன ஆன்சர் வரும்னு? என்ன ஆன்சர் வரும் நாலாவதுக்கு? என்ன சொல்லிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்? Select the following statement one for the represent the correct overall impact on the accounting elements due the cash received from the trade debtors. அப்படின்னா கடன்பட்டோர் ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு காசு வருது, அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், சமன்பாட்டுல கடன்பட்டோர் சொல்றது வந்து எதுல தாக்கத்தை செலுத்தும்? எதிலேயே கூடி எதிலேயே குறையும்? சொத்திலேயே குறையும். அப்ப கடன்பட்டோர் சொல்றது எங்களுக்கு யாரு? ஒரு சொத்து. காசு சொல்றது என்னது? எனக்கு சொத்து. அப்ப அதோட இம்பாக்ட் எனக்கு எதுல இருக்கும்? அந்த சமன்பாட்டுல சொத்துல இருக்கும்.
சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்க்ரீஸ் த அசெட்ஸ் அண்ட் டிஸ்கிரீஸ் த லைபிலிட்டி. கடன்பட்டோர் எனக்கு லைபிலிட்டியா? ரெண்டுமே எனக்கு சொத்து சம்பந்தமானது. அப்ப ஃபர்ஸ்ட் கொட்டு இல்ல பிள்ளை தானே, பிள்ளை. ரெண்டாவது பாருங்க, டிக்ரீஸ் இன் த அசெட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் த லைபிலிட்டி. இது பொறுப்பு சம்பந்தமான ஒரு விஷயமே கிடையாது. சோ அதுவும் இல்ல. டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கேபிட்டல், இது கேபிட்டல் சம்பந்தமானதா? இல்ல. நாலாவது பாருங்க, there is a no changes in assets. there is a no changes in assets. இப்ப சொல்லுங்க, கடன் பட்டோர் ஒருத்தர்கிட்ட இருந்து 10,000 காசு வருது. அப்ப எனக்கு என்ன நடக்கும்? சொத்துலேயே கூடி சொத்துலேயே குறையும். அப்ப எனக்கு சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அசெட்ஸ்ல? சேஞ்சஸ் இல்ல. அப்ப எத்தனையாவது ஆன்சர் வரும்? நாலாவது ஆன்சர். நாலாவது ஆன்சர். there is a no changes in assets. விளங்கிச்சா? ஓகே, அடுத்தது பாப்போம். அடுத்தது சொல்லுங்க பாருங்க, which one of the following group contain the elements that appear in the statement of the financial position? எதா இருக்கும்? என்ன ஆன்சர்? assets, equity, income. first one கொடுத்திருக்கு. second, assets, liability, expenses. third one கொடுத்திருக்கு assets, liability, income. fourth one உங்களுக்கு கொடுத்திருக்குது assets, equity, liability. எது ஆன்சரா இருக்கும்? எந்த மூணு விஷயம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது? பொறுப்பு, மூலதனம், சொத்து. அப்ப fourth one answer, assets, equity and liability. ஓகேயா? அடுத்தது உங்களுக்கு கன்செப்ட் சம்பந்தமானது. அண்ட் இதுக்கான ஆன்சர் பாருங்களேன். which one of the following accounting concepts support to the categories to assets in the fixed and current? fixed பத்தியும் current பத்தியும் சொல்ற கன்செப்ட் என்னன்னு பாத்தீங்களா? going concern concept. இந்த கன்செப்ட் ஓகே, இந்த கன்செப்ட் பத்தின நோட்ஸ் நான் உங்களுக்கு நைட் குள்ள எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து இரண்டாவது, the going concern concept. அதுல தான் நம்ம fixed பத்தியும் current பத்தியும் சொல்றது. ஓகேயா? அடுத்தது பாருங்க, which one of the following not recorded in the general journal? சொல்லுங்க பாப்போம், எது not recorded in the general journal? general journal ஓட சம்பந்தம் இல்லாதது உண்டு. எது? correction of the errors general journal செய்வோம். என்ன year end adjustment general journal சம்பந்தமானது. recording of the opening balance general journal சம்பந்தமானது. sales of goods and on credit இது எதுல வரும்? control accounts. இதுக்கான ஆன்சர் fourth one. ஏனா correction of the error வந்து general journal சம்பந்தமானது. general journalல correction and error செய்வோம் of the செய்வோம். என்ன அடுத்தது year end adjustment செய்வோம். recording of the opening balance general journal சம்பந்தமானது. sales of goods on the credit வந்து நம்ம கடன் புத்தகத்துல தான போடுவோம். அப்ப இதுக்கான ஆன்சர் fourth one. இந்த 8வது क्वेश्चन செய்ய முன்னாடி கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எட்டாவது क्वेश्चन பாருங்களேன். முதல் 8வது क्वेश्चन உங்களுக்கு என்ன கேட்டிருக்குது? the following information for extracted for the books X Y Z trades சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. what is the net profit or loss of X Y Z traders of the year end 31st March 2023 ன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து லாபம் நஷ்டம் இத காண்றதுக்கு எப்படி காண்றதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்ப நோட்ல ஒன்னு எழுதி கொள்ளுங்க. நான் இதுல தமிழ்ல நான் சொல்றேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. லாபம் சமன் இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து. லாபம் சமன் இறுதி தேறிய சொத்து சமன் ஆரம்ப தேறிய சொத்து. சரியா? இப்ப
பற்று ஏதாவது கொடுத்திருந்தா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல பற்று, உரிமையாளர் பற்று சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா லாபம் எப்படி காண்றதுன்னா, லாபம் சமன் இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து சக பற்று. அப்ப உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறதுல வந்து இறுதி தேறிய சொத்தும் ஆரம்ப தேறிய சொத்தும் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு லாபத்தை காணுவீங்க. இன்கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு பற்று சம்பந்தமான, உரிமையாளர்கள் பற்று சம்பந்தமா ஏதாவது, உரிமையாளர் ஓனர் எடுத்திருந்த சம்பந்தமான ஒரு விஷயம் வந்திருந்தா இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்று என்ன செய்வீங்க, கூட்டுவீங்க. சரியா? இப்ப மேலதிக மூலதனமா ஏதாவது ஒரு விஷயம் அதுல வந்திருந்தா அதுக்காக நீங்க லாபம் அல்லது நட்டம் எப்படி காணுவீங்கன்னு சொன்னா, லாபம் சமன் இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து மைனஸ் மேலதிக மூலதனம் சக பற்று. அப்ப பற்று இருந்தா என்ன செய்வோம், கூட்டுவோம். மேலதிக மூலதனம் இருந்தா என்ன செய்வோம், கழிப்போம். ஓகே, இத கணக்கு செய்யும் முன்னுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கு எழுதி கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளுங்க, வந்து அசெட் போடுங்க, அசெட் போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று ஒன்று 2009. சரியா? 1/1/2009 அசெட்ருக்கு வந்து 200,000, 2 லட்சம். சரியா? தேறிய சொத்து தானே? விளங்கல. இப்ப நான் உங்களுக்கு கணக்கு ஒண்ணு சொல்றேன், கொஸ்டின் ஒண்ணு. இந்த கணக்கு பார்க்க முன்னாடி ஒரு கணக்கு எழுதி கொள்ளுங்க. மொத்த சொத்து சமன், மொத்த சொத்து ஹெட்டிங் போட்டு அதுல கீழே எழுதி கொள்ளுங்க 1/1/2009 2 லட்சம் ரூபாய். 31/12/2009 மொத்த சொத்து 3,50,000 ரூபாய். சரியா? அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க, லைபிலிட்டி, வெளி பொறுப்பு. 1/1/2009 60,000 ரூபாய். 31/12/2009 90,000 ரூபாய். இப்ப எனக்கு கொஸ்டின் எழுதி கொள்ளுங்க, 2009 தேறிய லாபம் யாது? நெட் ப்ராஃபிட், தேறிய லாபம் யாது? சொல்லுங்க பாப்பா, என்ன ஆன்சர் வருதுன்னு. உங்களுக்கு ஈக்குவேஷன் சொன்னேன், இதுல என்ன சம்பந்தமான 2 விஷயங்கள் கொடுத்திருக்குது, என்ன சம்பந்தமான 2 விஷயம் கொடுத்திருக்குது? எது கொடுத்திருக்குது? சொத்தும் பொறுப்பும் சம்பந்தமா தான் உங்களுக்கு நான் தகவல் கொடுத்திருக்கேன். என்ன ஆன்சர் வரும்? தேறிய லாபம். அதுக்கான சமன்பாடு நான் என்ன சொன்னேன்? இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து. இப்ப சொல்லுங்க பாப்பா, இதுல இறுதி தேறிய சொத்து வெளிப்பொறுப்புல 1/1/2009 கொடுத்திருந்த சொத்து இறுதி தேறிய சொத்தா, இல்லாட்டி 31/12/2009 கொடுத்திருந்தது இறுதி தேறிய சொத்தா? 31/12. எப்படி காணுவீங்க? 3,50,000 இருந்து 90,000 கழிப்பீங்க. அதாவது ஆரம்ப தேறிய இறுதி தேறிய சொத்துல இருந்து இறுதி பொறுப்பை கழிப்பீங்க. கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்?
3,50,000 இருந்து 90,000 கழிப்பீங்க. ஏன் உங்களுக்கு இங்க 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இறுதி தேறிய சொத்துல இருந்து இறுதி பொறுப்ப கழிப்பீங்க. மைனஸ் இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப பொறுப்ப கழிப்பீங்க. அப்ப 2 லட்சத்துல இருந்து 60,000 கழிப்பீங்க. சரியா? அப்ப 3 லட்சத்துல இருந்து 90,000 போன எவ்வளவு ஆன்சர்? 2,60,000 ரூபாய். 60 மைனஸ் அடுத்தது 2 லட்சத்துல இருந்து 60,000 போனா 1,40,000 ரூபாய். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? நெட் ப்ராஃபிட் 1,20,000. இப்படி உங்களுக்கு கொடுத்திருந்தா இந்த மாதிரி செய்யணும். இப்ப இந்த क्वेश्चन பாருங்களேன். இப்ப இந்த क्वेश्चन உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? நெட் அசெட்ஸ் as 1st April 2022 1,00,000. உங்களுக்கு இங்க 2 விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஆரம்ப தேறிய சொத்து இரும்பு தேறிய சொத்துன்னு கொடுத்திருந்தாங்க. இன்கேஸ் அப்படி கொடுத்தா இந்த மாதிரி காணணும். ஆனா உங்களுக்கு இதுல அப்படி கொடுத்தில. உங்களுக்கு ஒரேடியா கொடுத்திருக்காங்க. என்ன நெட் அசெட்ஸ் as 1st April 2022ல 1,50,000 ரூபாவா. அடிஷனல் கேபிட்டல் சொல்றது என்னது? மேலதிக மூலதனம் 25,000 ரூபாவா. நெட் அசெட்ஸ் as 31st March 2023 1,35,000 ரூபாய். டிராயிங்ஸ் பை த ஓனர் பற்று 12,000 ரூபாய். இப்ப நான் சொன்ன ஈக்குவேஷனை பயன்படுத்தி எனக்கு சொல்லுங்க பாப்போம் இதுல என்ன ஆன்சர் வரும்னு. இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு என்ன செய்வீங்க? பற்ற கூட்டணும். மேலதிக மூலதனத்தை என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? $52,000. தேர்ட் ஆன்சர் 52,000. வெயிட். $52,000 வந்துச்சு. என்ன ஆன்சர் வந்துச்சு மத்தவங்களுக்கு? என்ன ஆன்சர் வந்துச்சு? இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு மேலதிக மூலதனத்தை கழிச்சு பற்ற கூட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? மேலதிக மூலதனத்தை அப்ப கூட்ட தேவையில்லையா? பற்றத்தான் கூட்டுவோம். மேலதிக மூலதனம் கழிக்கிறது. மேலதிக மூலதனம் கழிப்படும். 25,000 கழிப்படும். கழிச்ச என்ன ஆன்சர்? ஓகே சொல்லுங்களேன் பாப்போம். இது 1st April 2022 சொல்றது என்னது? ஆரம்ப தேதி தானே. அதே மாதிரி 31 March 2023 சொல்றது நெட் அசெட்ஸ் என்னது? இறுதி. அடிஷனல் கேபிட்டல் சொல்றது என்னத்தை பத்தி சொல்றாங்க? மேலதிக மூலதனம். டிராயிங் சொல்றது என்னது? பற்று. அப்ப எனக்கு எதுல இருந்து எதை கழிக்கணும்? இப்ப இறுதி தேறிய சொத்து எவ்வளவு? 1,50,000 இருந்து 1,35,000 கழிக்கணும். 1,35,000 இருந்து 1,150,000 கழிக்கணும். மைனஸ்ல வரும். எஸ், இறுதியில இருந்து தான் ஆரம்பத்தை கழிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எதை கூட்டணும்? பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிக்கணும். மேலதிக மூலம் எவ்வளவு? 25,000. அப்ப சொல்ல கழிங்க. கழிச்ச என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் ஒன் தான் வரும். 22. ஃபர்ஸ்ட் ஆன்சரா?
That's right. 28,000 மறை 28,000 இந்த ஆன்சரா வந்துச்சு. என்ன ஆன்சர் வந்துச்சு? மறை 28,000 வந்துச்சு. ஒரு 1,35,000 இருந்து 50,000 1,50,000 போன எவ்வளவு? எவ்வளவு? மறை 15,000 அதோட பிளஸ் 12,000 கூட்டினா மறை 3,000. அப்ப மறை 3,000 மறை 25,000 எவ்வளவு? மறை 28,000 மைனஸ் 28,000 மேக்ஸ். ஓகேயா? சரி, அடுத்தது பாருங்க. The following information for started the book ABC Enterprises which is the sole proprietor. தனி வியாபாரத்தோட தகவல் உங்களுக்கு கொடுத்திருக்குது. Capital has at 1st April 2022 200,000. Drawings 120. Profit of the year ended 31st March 2023 145,000. Liability has 31st March 2023 80,000 ரூபாய். Based on the above information, the total asset 31st March 2023 would be என்னதா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இவர் செய்யுங்க பாப்போம் என்ன ஆன்சரா இருக்கும். இதுல முதலாவது பாருங்க, உங்களுக்கு என்ன தகவல் கொடுத்திருக்காங்க. Capital has 1st of April 2022. அது உங்களுக்கு என்னது? ஆரம்ப எது கொடுத்திருக்காங்க? ஆரம்ப சொத்து. ஆரம்ப இது தேரிய சொத்து கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் 1,20,000 ரூபாய் பற்ற பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு எதை பத்தி கொடுத்திருக்காங்க? அடுத்தது இறுதி தேரிய சொத்தை பத்தி கொடுத்திருக்காங்களா, ப்ராஃபிட்ட பத்தி கொடுத்திருக்காங்களா? ப்ராஃபிட்ட பத்தி கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட்ட பத்தி கொடுத்திருக்காங்க. 1,45,000 ப்ராஃபிட் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Liability has 31st 80,000 சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது 31st இறுதி தேரிய சொத்து. இப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கணக்கு நான் கொடுத்திருந்தேன் தானே, ஆரம்ப தேரிய சொத்து இறுதி தேரிய சொத்து கழிச்சு நம்ம காண்ற கணக்கு ஒண்ணு கொடுத்திருந்தேன் தானே உங்களுக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ல 1,45,000 ரூபாய் ப்ராஃபிட் சரி ஈக்குவல், எனக்கு இப்ப அசெட்ஸ் தெரியாது. டோட்டல் அசெட் 31st இதுல கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இதுல இறுதி லைபிலிட்டி தேரிய சொத்து மட்டும் தான் தெரியும், இறுதி பொறுப்பு மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்ப எக்ஸ் மைனஸ் 80,000 ரூபாய் ஈக்குவல் மைனஸ், எனக்கு இங்க நான் கேபிட்டல் ஆஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆரம்ப இது 200 பிளஸ் அடுத்தது டிராயிங்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னேன்? கூட்டணும். முத கணக்கு உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ப்ராஃபிட்ட பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த கணக்குல உங்களுக்கு டோட்டல் இறுதி அசெட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த ஈக்குவல் செஞ்சுட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு. என்ன ஆன்சர் வருது? $3,05,000 ஆன்சர். அந்த ஆன்சரா வந்துச்சு. அப்ப இதுக்கு ஆன்சர் இந்த ஈக்குவேஷன் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க 3,05,000 ரூபான்னு சொல்லி வரும். ஓகேயா? டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே,
which of the following in example the capital இது capital இதுல என்ன எக்ஸாம்பிள் வரும்னு சொல்லுங்க பாப்போம். இன்சூரன்ஸ் பிரீமியமா, மந்த்லி ரெண்டா, டிஸ்கவுண்ட் அலவுடா, கஸ்டம் டியூட்டி ஆஃப் இம்போர்ட் மெஷினரியா? எது Custom கேபிட்டல் duty import machinery. கஸ்டம் டியூட்டி ஆஃப் இம்போர்ட் மெஷினரி அதுதான் என்னது கேபிட்டலுக்குள்ள வரும். அடுத்த क्वेश्चन பாருங்க. The opening inventory balance of the business was understated by 25,000 while the closing inventory balance was understated by the 30. This is impact. இந்த impact வந்து உங்களுக்கு என்ன தாக்கத்தை செலுத்தும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாத்துக்கொள்ளுங்க. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க முத? என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நான் பொதுவா இப்படி ஒரு கணக்கு கொடுத்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நான் பொதுவா நான் இங்க எடுக்கிறேன் வந்து சேல்ஸ் நான் எடுக்கிறேன் 500ன்னு சொல்லி. சரியா? நான் 2 ஸ்டேட்மெண்ட் செய்து பார்க்க போறேன். உங்களுக்கு கிளாஸ் இருக்கு தானே? எத்தனை மணிக்கு தொடங்கும்? உங்களுக்கு எத்தனை மணிக்கு தொடங்கும்? சரியா? நான் இருப்பு எடுத்துக்கொள்றேன் வந்து 100,000 சொல்லி. சரி 100,000 எடுத்துக்கொள்றேன். சரியா? அடுத்தது பர்ச்சேஸ் நான் எடுத்துக்கொள்றேன் 200,000. சரியா? 200,000 எழுதி கொடுறேன். அடுத்தது இறுதி தேறிய சொத்து நான் எடுத்துக்கொள்றேன் வந்து க்ளோசிங் இன்வென்டரி பேலன்ஸ் எடுத்துக்கொள்றேன் 50ன்னு சொல்லி. சரியா? இத கழிச்சா எனக்கு வர்ற ஆன்சர் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு வரும்? தேறிய லாபம் எவ்வளவு வரும்? இது உங்களோட அந்த ட்ரையல் பேலன்ஸ் கணக்கு, அந்த கணக்குல ஒரு சின்ன பாட்டை தான் கேட்கறாங்க. 2,50,000 சொல்லி வரும். இப்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இது சும்மா அசியூமா கொஞ்சம் அமௌண்ட்ஸ்களை போட்டு செஞ்சு பாக்குறேன். சேல்ஸ்ல இருந்து அப்புறம் ஓப்பனிங் இன்வென்ட்ரி நான் 100 எடுக்கிறேன். அடுத்தது பர்ச்சேஸ் எடுக்கிறேன். அடுத்தது அதுல இருந்து நாங்க இறுதி இருப்பை கழிப்போம் தானே? இறுதி இருப்பை கழிச்சா எனக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு? 2,50,000 வந்துச்சு. இப்ப கணக்கு பாருங்க. the opening inventory balance the business understating the 25,000. என்ன செய்தா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 25,000 கூடுதா. அப்ப சேல்ஸ் 500 எடுக்கிறேன். ஓகே? ஓப்பனிங் பேலன்ஸ் நான் இங்க 100 போட்டேன். அது எனக்கு என்ன செய்தா 25,000ல கூடுதா. ஓகே? while the closing inventory balance overstayed the 30,000. அப்ப என்ன செய்த அடுத்தது எனக்கு இறுதி இருப்பு வந்து 30,000 குறையுது. அப்ப குறைஞ்ச எனக்கு இங்க என்னது? இங்க நான் 50 போட்டேன். நான் அதை இங்க 20ன்னு போடுறேன். 30,000 குறைச்சேன். அப்ப குறைச்சு எனக்கு இங்க என்ன செய்த எனக்கு ப்ராஃபிட் பாருங்க எவ்வளவு வரும்? ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? பாருங்க எவ்வளவு வருதுன்னு. எவ்வளவு வரும்? 195,000 சொல்லி வரும். சரியா? அப்ப இப்ப எனக்கு இது கேட்டிருக்காங்க இப்படி ஒரு இம்பாக்ட் நடந்தா உங்களுக்கு இதுல என்ன தாக்கங்கள் வரும்? இப்ப இந்த நாள்ல என்ன ஆன்சர் சரியா இருக்கும்?
என்ன ஆன்சர் சரியா இருக்கும்? ப்ராஃபிட் எனக்கு என்ன செய்திருக்கு? ப்ராஃபிட் என்ன செய்திருக்கு? ஓவர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராஃபிட் 55,000 முதலாவது ஆன்சர். இப்படி ஒரு கேள்வி கொடுத்தா நீங்க முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்யுங்க. ஸ்டேட்மெண்ட் செய்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்ப இறுதி இருப்பு கூட்ட சொல்லியிருக்காங்க, குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்ப குறைச்சு பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது தான் உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு இப்ப உங்களுக்கு 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு தானே? நீங்க உங்களோட கேம்பஸ் கிளாஸ அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாளைக்கு இந்த 11வது கேள்வியில இருந்து பேலன்ஸ் அத்தனை கணக்கும் உங்களுக்கு செய்துபடும். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லையே? நாளைக்கு தானே எக்ஸாம்? உங்களுக்கு கதைக்கிறது கேக்குதா? ஓ மிஸ். ஓகே. நாளைக்கு தானே எக்ஸாம் உங்களுக்கு? ஓ 27. 27 எக்ஸாம். அப்ப உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் வந்து 10வது கேள்வி வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். 11வது கேள்வி நான் சும்மா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப நாளைக்கு இந்த 11வது கேள்வியில இருந்து ட்ரையல் பேலன்ஸ் ஒன்னு எவ்வளவு செய்யறதுன்ற மாதிரிக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்ப உங்களுக்கு கேம்பஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் கண்டிப்பா ஜாயின் ஆகுங்க. ஓகே ஓகே. 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 அப்ப நாளைக்கு இந்த 11ல இருந்து பேலன்ஸ் பேப்பர் நான் உங்களுக்கு செய்து விடுறேன். ஓகே மிஸ். ஓகே.